ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சிம்பிள் இன்டகிரேஷன் இந்த சப்ஸ்டியூஷன் மெத்தட். ஸோ இதை பார்த்தீங்கன்னா எப்படி இன்டகிரேட் பண்ணலாம். இங்கே ரெண்டு ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன் ப்ராடக்டில் இருக்குது. ஒன்று சைன் கியூப் எக்ஸ், இன்னொன்று காஸ் ஸ்கொயர் எக்ஸ். இதை எப்படி இன்டகிரேட் பண்ணுறது? பேசிக்காக பசங்க என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்கன்னா இதை அப்படியே இன்டகிரேட் பண்ணி போடுவாங்க. இது இன்டகிரேட் முதல்ல பவர் இருந்தால் ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷனில் இன்டகிரேட் பண்ண முடியாது. டைரெக்டாக ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா அப்ளை பண்ணுவோன்னா இன்டகிரேட் பண்ணலாம். அதுவும் செப்பரேட்டாக இருந்ததுன்னா அந்த சைன் கியூப் எக்ஸ் மட்டும் தனியாக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணலாம், ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா அப்ளை பண்ணலாம் சைன் கியூப் எக்ஸுக்கு. அதேமாதிரி காஸ் ஸ்கொயர் எக்ஸ் மட்டும் தனியாக இருக்குன்னா அதுக்கு ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா அப்ளை பண்ணி இன்டகிரேட் பண்ணலாம். இது மாதிரி ப்ராடக்டில் இருக்கும் பட்சத்தில் சப்ஸ்டியூஷன் மெத்தட் தான் அப்ளை பண்ணணும். என்ன சப்ஸ்டியூஷன் மெத்தட் அப்ளை பண்ணலாம்? ஸோ ரியலி கொஞ்சம் சேலஞ்சான ப்ராப்ளம் தான் அது. ஸோ என்ன பண்ணலாம் சப்ஸ்டியூஷன் மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே சைன் கியூப் எக்ஸ் இருக்குது, இந்த சைன் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு சைன் எக்ஸ்ன்னு எழுதலாம். ஸோ சைன் ஸ்கொயர் எக்ஸ், இங்கே காஸ் ஸ்கொயர் எக்ஸ், இன்னொன்று சைன்ஸ் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். இப்போ இதை பார்த்தீங்கன்னா இந்த சைன் ஸ்கொயர் எக்ஸை என்ன பண்ணுறோன்னா 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ்ன்னு எழுதலாம். ஸோ 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு காஸ் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு சைன் எக்ஸ் டிஎக்ஸ். ஏன் இப்படி எழுதுகிறோம்? காஸ் எக்ஸ்னுடைய டிஃப்ரென்ஷியேஷன் சைன் எக்ஸ் மைனஸ் சைன் எக்ஸ். அதனால் உங்களுக்கு காஸ் எக்ஸை சப்ஸ்டியூஷன் மெத்தடில் டீன்னு வைக்கும்போது உங்களுக்கு இந்த சைன் எக்ஸ் டிஎக்ஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ திஸ் இஸ் இன்டகரல் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் காஸ் பவர் 4x. இதை உள்ளே மல்டிப்ளை பண்ணுறோம். இங்கே மல்டிப்ளை பண்ணும்போது காஸ் பவர் 4x காஸ் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் காஸ் பவர் 4x இன்ட்டு சைன் எக்ஸ் டிஎக்ஸ். இப்போ என்ன பண்ணலான்னா சப்ஸ்டியூஷன் மெத்தட் t ஈக்குவல் டு காஸ் எக்ஸ்னு வச்சிங்கன்னா dt ஈக்குவல் டு மைனஸ் சைன் எக்ஸ் டிஎக்ஸ். ஸோ dx ஈக்குவல் டு என்ன வரும்? dt பை மைனஸ் சைன் எக்ஸ். ஸோ இங்கே t. ஸோ இந்த ப்ராப்ளம் எப்படி மாறும்? இன்டகரல் t ஸ்கொயர் மைனஸ் t பவர் 4 இந்த சைன் எக்ஸ் இன்ட்டு dx பதிலாக dt பை மைனஸ் சைன் எக்ஸ். இந்த மைனஸ் சைன் எக்ஸ் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா மைனஸ் இங்கே உள்ளே கூட மல்டி பண்ணிக்கலாம். ஸோ t பவர் 4 மைனஸ் t ஸ்கொயர் இன்ட்டு dt. இதை இன்டகிரேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ t பவர் 5 பை 5 மைனஸ் t கியூப் பை 3 ப்ளஸ் c. திஸ் இஸ் த இன்டகிரேஷன். ஓகே.